Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன ஃபஸ்ட்டு சம்மில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வீக்கோட டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு வின்டர் சீசன். அதில் வீக்கோட டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்சர்வேஷன்ஸ் இல்லைனா டேட்டாவாக கன்சிடர் பண்ணி அந்த வீக்கோட டெம்பரேச்சரோடைய மீன் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் மீனோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். மீனோட சிம்பிள் வந்து என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ங்கிறது ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ங்கிறப்ப கொடுத்துருக்க அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ங்கிறப்ப எத்தனை அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குன்னா மொத்தம் 7 அப்சர்வேஷன் இருக்குது. இப்போ அந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறேன். அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 26 + 24 + 28 + 31 + 30 + 26 + 24 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 7. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 189 டிவைடட் பை 7. இதை நான் 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 7 1s 7 2s 14, மீதி 4 49. அப்படின்னா 7 7s 49. அப்படின்னா எனக்கு மீனோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 27 டிகிரி செல்சியஸ் கிடச்சிருக்கு. இதான் வந்து அந்த வீக்கோட மீன் டெம்பரேச்சராக வந்து இருந்திருக்கு. அடுத்தது செகண்ட் சம். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 மெம்பர்ஸோடைய வெயிட்டோடைய மீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 60 kgன்னு கொடுத்துட்டாங்க. அதில் 3 மெம்பர்ஸோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 56 kg, 68 kg, அதுக்கப்புறம் 72 kg. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா 4th மெம்பரோட வெயிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4th மெம்பரோட வெயிட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிப்போம். இப்போ நான் எக்ஸ் பாரோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் divided by number of observation. இதான் வந்து எக்ஸ் பாரோட ஃபார்முலா. அப்படின்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனுங்கிறப்ப கொடுத்துருக்க அப்சர்வேஷனை வந்து ஆட் பண்ணோம். அப்படின்னா எனக்கு 56 + 68 + 72. அந்த 4th மெம்பரோட வெயிட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னுட்டு இது பண்ணோம். அதையும் நம்ம ஒரு அப்சர்வேஷனாக தான் கேல்குலேட் பண்ணோம். டிவைடட் பை மொத்தமாக எத்தனை அப்சர்வேஷன் பார்த்தோம்னா மொத்தம் 4 மெம்பர்ஸும் கொடுத்ததுனால இங்கே 4 அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்கும். இங்கே மீனோட வேல்யூ 16 கொடுத்துட்டாங்க. அந்த 60 வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த 4 வந்து எனக்கு டிவிஷனில் இருக்குது. இதை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா எனக்கு 56 + 68 + 72 + x is equal to 60 × 4ன்னு கிடைக்கும். 60யும் 4யும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 120 கிடைக்குது. இப்போ இந்த 56, 68 அதுக்கப்புறம் 72 மூணையுமே ஆட் பண்ணணும். இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. 60யும் 4யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 246 வந்து ஆன்சராக கிடைக்கும். 240 வந்து ஆன்சராக கிடைக்கும். 6 4s 24, இங்கே 0 வந்து எழுதியிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 246 வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் எக்ஸ். ஆட் பண்ணோம்னா 246 இல்லை 196 வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா 6 + 8 வந்து 14 + 2 வந்து 16. அடுத்தது 6 + 6 வந்து 12 + 7 வந்து 119. அப்படின்னா எனக்கு இதை ஆட் பண்ணுறப்ப 196 வந்து கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240. இந்த ப்ளஸ் 196 அங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப -196 ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2யும் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 49 கிடைக்குது. இங்கே எனக்கு யூனிட்டாக இருக்கிறது கேஜி. அந்த கேஜியை நான் டினோட் பண்ணிடுறேன். இது எனக்கு 4th மெம்பரோட வெயிட், அதாவது எக்ஸின்னு டினோட் பண்ணால் அந்த எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு 49 kg. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.